ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழ். இன்றைக்கி நம்ம டிஎன் டெட் பேப்பர் 2 இங்கிலீஷ் இதில் த கிரம்பிள் ஃபேமிலி 10th ஸ்டாண்டர்டில் யூனிட் 2ல் இருக்கக்கூடிய போயம். இந்த போயமில் இருக்கக்கூடிய லிட்ரரி டிவைசஸ் அது என்னென்ன அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ஹெட்டிங் பாருங்கள், டைட்டில் பாருங்கள், போயமுடைய டைட்டில் த கிரம்பிள் ஃபேமிலி. அந்த கிரம்பிள் ஃபேமிலியவே நம்ம வந்து எபித்தெட் அப்படின்னு சொல்லலாம். ஏன் இதை எபித்தெட் அப்படின்னு சொல்கிறோம்னாக்கா, அந்த ஃபேமிலின்றது ஒரு நவுன் இல்லையா, அந்த நவுனை வந்து ஒரு கேரக்டரிஸ்டிக் வச்சு டிஸ்கிரைப் பண்ணுறாங்க கிரம்பிள் அப்படின்ற வார்த்தையில். கிரம்பிள் அப்படின்னாக்கா முணுமுணுக்கிறது, எதுக்குமே வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாமல் டிஸ்சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறது, அதை தான் நம்ம வந்து கிரம்பிள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த கிரம்பிள் ஃபேமிலி அப்படின்றதே எபித்தெட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பாருங்கள், இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃபுடைய லாஸ்ட் லைன், த ரிவர் ஆஃப் டிஸ்கண்டென்ட் பிசைடு. டிஸ்கண்டென்ட் அப்படின்னாக்கா அதிருப்தி. அதிருப்தியாக யார் இருப்பா? மனுஷால் தான் இருப்பாங்க இல்லையா. ஒரு ரிவர் போய் அதிருப்தியாக இருக்குமா? இருக்காது. அப்போ மனுஷனுடைய குணாதிசயமான அந்த அதிருப்தி அப்படின்ற அந்த குணத்தை ரிவருக்கு வந்து ஏற்றி கூறுவது, மனுஷன் மாதிரி ரிவரை வந்து உயர்த்தி பேசுவது, ஒரு அக்ரிணியாக இருக்கக்கூடிய ரிவரை உயர்தனையாக உயர்த்தி பேசுறதுனால இதை நம்ம வந்து பர்சானிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பாருங்கள், செகண்ட் பேராகிராஃபில் ஃபர்ஸ்ட் லைன், they growl at that and they growl at this அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் they growl அப்படின்ற இந்த வார்த்தை வந்துகிட்டே இருக்குது இல்லை, இதை நம்ம ரெப்படிஷன் அப்படின்னு சொல்லலாம். அந்த growl அப்படின்றதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தோன்னா முணுமுணுக்கிறது. ரெப்படிஷன் அப்படின்னாக்கா ஒரு சென்டென்ஸ்லேயோ அல்லது கண்டினியூஸாகவோ ஒரு வார்த்தை வந்து தொடர்ந்து வரும், அதை தான் நம்ம வந்து ரெப்படிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதே பேராகிராஃபில் தேர்ட் லைன் பாருங்கள், அண்ட் வெதர் த ஸ்டேஷன் பி ஹை ஆர் ஹம்பிள். ஹைனா அவங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து உயர்ந்திருக்கும் அல்லது தாழ்ந்திருக்கும். இது வந்து ஆப்போசிட்டாக இருக்கு இல்லையா, அதனால் இதை வந்து நம்ம ஆக்சிமோரன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது தேர்ட் பேராகிராஃபில் ஃபஸ்ட்டு செகண்ட் ரெண்டு லைன்லேயுமே ஹாட் ஆர் கோல்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, சம்மர் அண்ட் வின்டர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ரெண்டுமே ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால இந்த ரெண்டு சென்டென்ஸ்லையுமே நம்ம ஆக்சிமோரன் அப்படின்ற டிவைஸை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது அந்த பேராகிராஃப்லேயே ஃபோர்த் லைன் பாருங்கள், க்ளூமி கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். இதை நம்ம வந்து எபித்தெட் அப்படின்னு சொல்லலாம். எபித்தெட்னா உங்களுக்கே தெரியும் இல்லையா, இந்த ஸ்ட்ரீட்டை வந்து நம்ம கம்ப்ளைனிங் அப்படின்ற ஒரு கேரக்டரிஸ்டிக்கை வச்சு டிஸ்கிரைப் பண்ணுறதுனால, அட்ஜெக்டிவ் வச்சு டிஸ்கிரைப் பண்ணுறதுனால இதை நம்ம எபித்தெட் அப்படின்னு சொல்கிறோம். ஏற்கனவே நம்ம வந்து தே கிரவுல் அட் த ரெயின் அண்ட் தே கிரவுல் அட் த சன். தே கிரவுல் அப்படின்றதுக்கு ரெப்படிஷன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி இன்னொன்றும் அதுக்கு சொல்லலாம், அனஃபோரா அப்படின்ற லிட்ரரி டிவைஸையும் யூஸ் பண்ணலாம். அனஃபோரானாக்கா என்னன்னு பார்த்தோன்னாக்கா, ஒரு லைனில் செவரல் ஃப்ரேசஸ், அதாவது வேர்சஸ், அந்த போயமில் இருக்கக்கூடிய 2-3 ஃப்ரேசஸ் வந்து ஒரே வேர்டில் ஆரம்பிக்கிறத நம்ம வந்து அனஃபோரான்னு சொல்லலாம்.